அப்பா சொத்துக்கள் கிடைக்கும். நம்ம சொத்து, பூர்வீக சொத்து இதெல்லாம் அதாவது கிடைக்கும் அப்படிங்கறது நம்ம எப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஜாதகத்துல பாத்துக்கோம். கிடைக்கும்ன்றது இந்த காலகட்டங்கள்ல பேசுங்க, கண்டிப்பா அது வந்து ப்ராசஸ் நல்லா நடக்கும். அல்லது கிடைக்காது அப்படின்னு இருந்தாலும் கூட ஏதோ கொஞ்சம் நீங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்கனாலும் கூட அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வேற ஆப்ஷனாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கொஞ்சம் மந்த நிலைகள் விலகும். கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும். கொஞ்சம் அறிவு வந்து வேலை செய்யும். கொஞ்சம் வந்து படிக்காத இருக்கக்கூடிய குழந்தைகளாவே பார்த்தா கொஞ்சம் நல்லா படிப்பாங்க இந்த காலகட்டங்கள் எல்லாமே. ஒரு நல்ல வேலை வாய்ப்பு சூரியன் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தை கொடுக்கறதுனால நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பாரு. இதெல்லாம் நடக்க போகுது உங்களுக்கு இந்த மாசம். துலா ராசிக்கு அடுத்தது சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 11ஆம் அதிபதி. 11ஆம் அதிபதியான சூரியன் 12ஆம் வீட்டுல விரயத்துல நிக்கிறார். பரவாயில்ல, உங்களுக்கு வருமானமும் வரும், லாபமும் வரும் அப்படிங்கிற அமைப்பு கொடுத்தாலும் கூட விரயத்தையும் கொஞ்சம் கொடுத்துருவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. 2ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் வந்து ராசிக்கு இருக்கும்போது எப்படி வருமானத்தை கொடுத்துரும். அதே போல லாபஸ்தானாதிபதி 12 இருந்தாலும் லாப